மும்பையில் காலை நேரம். ஆற்றங்கரையோரம் கட்டப்பட்ட பழைய பேருந்து நிலையத்தில் அதிகாலையிலேயே கிளர்ச்சி தொடங்கியிருந்தது. எங்கோ புகையின் கடுமையான வாடை காற்றில் கலந்திருந்தது. எங்கோ தேநீரில் இருந்து எழும் நீராவி காற்றில் கலந்து கொண்டிருந்தது. எங்கோ லாரிகளின் பிரேக் சத்தம் காலையின் அமைதியை கலைத்து கொண்டிருந்தது. அந்த இரைச்சலுக்கும் வாடைக்கும் நடுவே பாலத்தடியில் ஈரமான காங்கிரீட் பகுதி அருகே 16 வயது சிறுவன் ஒருவன் அமர்ந்திருந்தான். அவன் பெயர் சதீஷ். சதீஷிடம் பள்ளி பையோ புத்தகமோ இல்லை. ஒரு பழைய சாக்கு மட்டுமே இருந்தது. அதில் உடைந்த கம்பிகள், பழுதான சார்ஜர்கள், உலகம் பழுது என்று தள்ளிவிடப்பட்ட அந்த மின் சாதனங்களின் துண்டுகள் நிரம்பியிருந்தன. அவன் அமைதியாக அமர்ந்து அந்த பொருட்களை புரட்டி பார்த்து கொண்டிருந்தான். ஏதோ ஒன்றை தேடுவது போல். அவனுக்கு இது குப்பை இல்லை, இவற்றில் பல சரி செய்யப்படலாம் என்று அவன் நம்பினான். யாரும் அதை கவனிக்கவில்லை. சதீஷ் பேசுவதை விட பார்ப்பதிலும் கேட்பதிலும் நம்பிக்கை வைத்திருந்தான். மக்கள் நினைத்தார்கள் அவன் பேசாதவன் என்று. ஆனால் உண்மை என்னவென்றால், சுத்தி நடக்கும் விஷயங்களை புரிந்து கொள்ள அவன் முயன்று கொண்டிருந்தான். பேருந்து சத்தம் போடும்போது அந்த சத்தத்திலிருந்தே இயந்திரம் சரியாக இயங்குகிறதா இல்லையா என்பதை அனுமானிப்பான். மின்மாற்றி சத்தம் போடும்போது மின் சுமை அதிகமாகிறதா அல்லது ஏதோ பிரச்சனையா என்பது புரிந்துவிடும். சதீஷுக்கு இயந்திரங்கள் இரும்பு பொருட்கள் மட்டுமல்ல, அவற்றின் சத்தத்திலிருந்து அவனுக்கு எல்லாம் விளங்கிவிடும். அவன் எதிரே ஆற்றுக்கு அப்பால் உயரமாக நிற்கும் ஒரு கட்டணம் இருந்தது. நகரத்தின் மிகப்பெரிய தனியார் நிதி கம்பெனி. ஒவ்வொரு காலையும் பளபளக்கும் கார்கள் வந்து நின்றன. மக்கள் அவசர அவசரமாக உள்ளே போனார்கள். தொலைபேசியில் கத்தினார்கள், முடிவெடுத்தார்கள். சதீஷ் அந்த கட்டிடத்தை எத்தனையோ முறை பார்த்திருந்தான். ஆனால் உள்ளே போனதில்லை. காவலாளிகள் அவனை பார்த்ததுமே ஒரே வாக்கியம் சொல்வார்கள், இங்கே உட்காரதே போ. கட்டிடத்தின் பின்புற சுவரோடு சேர்ந்தாற் போல் ஒரு பெரிய மின்சார கட்டுப்பாடு பெட்டி இருந்தது. சதீஷ் அடிக்கடி அங்கேயே உட்காருவான். ஏனெனில் அங்கு நிழல் இருக்கும். இயந்திரங்களின் சத்தம் தெளிவாக கேட்கும். அதே நாளில் மதிய நேரத்தில் அவனுக்கு ஏதோ வித்தியாசமாக தோன்றியது. அந்த பெட்டியின் சத்தம் சாதாரணமாக இல்லை, தொடர்ந்து இயங்கவில்லை, இடையிடையே நின்று கொண்டிருந்தது. அதே சமயத்தில் திடீரென வங்கியின் உள்ளே சூழ்நிலை மோசமாகியது. கவுண்டரில் அமர்ந்திருந்தவர்கள் தங்கள் நாற்காலியிலிருந்து எழுந்தார்கள். கணினி திரைகளில் வித்தியாசமான செய்திகள் வர தொடங்கின. தொலைபேசி ஓய்வின்றி அடித்து கொண்டிருந்தது. யாருக்கும் புரியவில்லை என்ன நடக்கிறது என்று. மேல் மாடியில் இருந்து உரத்த குரல்கள் கேட்கலாயின. சில நிமிடங்களில் விஷயம் தெளிவாகியது. வங்கியின் டிஜிட்டல் கணக்குகளில் இருந்து 100 கோடி காணாமல் போய்விட்டது. இது சாதாரண தொல்லை அல்ல. பணம் எந்த கணக்கிலும் தெரியவில்லை, எந்த வெளி வங்கியிலும் தெரியவில்லை. தொகை கணினி அமைப்புக்குள் எங்கோ சிக்கி கொண்டிருப்பது போல் தோன்றியது. ஐடி ஊழியர்கள் ஓடிப்போய் சர்வர் அறையை பார்த்தார்கள். பூட்டுக்கள் உடைக்கப்பட்டன. காப்பு நகல்கள் சோதிக்கப்பட்டன. பாதுகாப்பு குழு அமைக்கப்பட்டது. வெளியே ஊடக வாகனங்களும் வந்து சேர தொடங்கின. கடக்கும் ஒவ்வொரு நிமிடத்துடனும் நிலைமை மோசமாகி கொண்டிருந்தது. அதே நேரத்தில் வங்கி கட்டடத்திற்கு வெளியே மின்சார கட்டுப்பாடு பெட்டிக்கு அருகே நின்ற சதீஷ் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். அவனிடம் யாரும் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் உள்ளே ஏதோ சரியில்லை என்ற பதட்டம் அவனுக்கு உணர்ந்தது. பின்புறத்தில் இருந்த மின்சார பெட்டியின் சத்தம் அவனுக்கு சாதாரணமாக தெரியவில்லை. மோட்டார் இடையிடையே நின்று கொண்டிருந்தது. யாரோ வேண்டுமென்றே அதன் அழுத்தத்தை மாற்றுவது போல் இருந்தது. சதீஷ் அங்கேயே நின்றான். அவன் தன் சாக்கை கீழே வைத்து சுவருக்கு அருகில் நின்று கவனமாக கேட்டான். சில வினாடிகளுக்கு பிறகு அவன் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான், இது நேரடி திருட்டு அல்ல. அவனுக்கு அவன் தாய் நினைவுக்கு வந்தாள். அவள் ஒரு காலத்தில் இந்த கட்டிடத்திலேயே சுத்தம் செய்யும் வேலை பார்த்தாள். இரவு ஷிப்டில் அவள் சதீஷை வெளியே உட்கார வைப்பாள். அங்கேதான் அவன் இயந்திரங்களின் சத்தங்களை அடையாளம் கண்டுபிடிக்க கற்றுக்கொண்டான். அவன் தாயின் பழைய தொலைபேசியில் சில வித்தியாசமான குறிகள் இருந்தன. எண்கள் அல்ல, ஒரு வரிசை முறை. சதீஷ் அதே முறையை பின்பற்றினான். அவன் தினமும் விஷயங்களை பார்த்து தனக்குள் ஒரு புரிதலை உருவாக்கிக் கொள்வான். உள்ளே குழப்பம் அதிகரித்து கொண்டிருந்தது. வெளியே சிறுவன் ஒருவன் கண்ணாடிக்கு அப்பால் உள்ள குழப்பத்தை கவனிக்க முயன்று கொண்டிருந்தான். சதீஷ் ஆழமாக மூச்சு விட்டான். இப்போது பேசாவிட்டால் பிறகு எதுவும் மிஞ்சாது என்று உணர்ந்தான். அவன் சாக்கை எடுத்து நேராக முக்கிய வாசலுக்குள் நடந்தான். காவலாளி அவனை தடுக்க முயன்றான். இங்கே வராதே. ஆனால் இந்த முறை சதீஷ் நிற்கவில்லை. முதல் முறையாக தெளிவான குரலில் சொன்னான், காணாமல் போனது போல் தெரியும் பணம் வெளியே போய்விடவில்லை. காவலாளி சிரிக்க ஆரம்பித்த போதே உள்ளே இருந்து ஒரு பெண் வேகமாக வெளியே வந்தாள். அவள் முகத்தில் பதட்டம் தெளிவாக தெரிந்தது. கழுத்தில் ஐடி கார்டு தொங்கிக் கொண்டிருந்தது. அவள் பெயர் நித்யா. அவள் சதீஷை பார்த்து, நீ என்ன சொன்னாய் என்று கேட்டாள். மேடம், இவன் அப்படியே பேசி கொண்டிருக்கிறான்.
சதீஷ் கண்களை தாழ்த்திவிட்டு மீண்டும் பேசினான். இப்போது ஏதும் செய்யாவிட்டால் சற்று நேரத்தில் கணினியே எல்லாவற்றையும் தானாகவே அழித்துவிடும் என்றான். அந்த பெண் திகைத்தாள். உனக்கு இது எப்படி தெரியும்? மின்சார அலகின் சத்தம் மாறிக்கொண்டிருக்கிறது. கணினி அமைப்பில் அழுத்தம் மாறும்போது இப்படிதான் நடக்கும். தரவு எந்த பாதையில் செல்கிறது என்று புரியவில்லை என்றான். அந்த பெண், இவனை உள்ளே வரவிடுங்கள் என்றாள். சதீஷ் முதல் முறையாக அந்த குளிர்ச்சியான பளபளக்கும் கட்டிடத்தின் உள்ளே நுழைந்தான். மக்கள் அவனை கூர்ந்து பார்த்தார்கள். சதீஷ் ஆழமாக மூச்சுவிட்டு அந்த அறைக்குள் கொஞ்சம் முன்னேறினான். முன்னால் பெரிய பெரிய திரைகள் இருந்தன. அவற்றில் சிவப்பு பச்சை நிற எண்கள் நின்று நில்லாமல் ஓடிக்கொண்டிருந்தன. ஐடி குழுவினர் அமைதியாக நின்றார்கள். எல்லோர் நாக்கிலும் ஒரே கேள்வி இருப்பது போல், இந்த சாலையோரத்து சிறுவனால் உண்மையிலேயே ஏதாவது செய்ய முடியுமா? அதே நேரத்தில் ஐடி தலைவர் பிரகாஷ் அவசர அவசரமாக உள்ளே வந்தார். அவர் பெண் மேலாளரை பார்த்து எரிச்சலுடன் கேட்டார், உன் மூளை சரியாக வேலை செய்கிறதா இல்லையா? வங்கி மூழ்க போகிறது. நீ ஒரு பிச்சைக்கார பிள்ளையை இங்கே கூட்டி வந்திருக்கிறாய். அறையில் சிலர் மெதுவாக சிரித்தார்கள். ஒருவர் மெல்லிய குரலில் சொன்னார், இவன் என்ன செய்வான்? கணினியை ஆன் செய்ய தெரியுமோ இல்லையோ? நித்யா திரும்பி பிரகாஷை கண்டிப்பான பார்வையால் பார்த்தாள். இந்த நேரம் சந்தேகப்படுவதற்கு அல்ல, தீர்வு காண்பதற்கான நேரம். பிரகாஷ் எரிச்சலுடன் சொன்னார், தீர்வு காண இங்கே எங்கள் திறமை உள்ளவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். கணினி அமைப்பே புரியவில்லை. இந்த சிறுவன் என்ன செய்வான்? குப்பை எடுப்பானா? சதீஷ் அமைதியாக நின்று எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் முகத்தில் கோபமோ பயமோ இல்லை, ஒரு வித்தியாசமான அமைதி மட்டுமே இருந்தது. நித்யா சதீஷை பார்த்து கேட்டால், நீ உண்மையிலேயே ஏதாவது செய்ய முடியும் என்று நம்புகிறாயா? சதீஷ் மெதுவாக தலையசைத்தான், ஆம் என்று. பிரகாஷ் கிண்டலாக சொன்னார், சரியாகவில்லை என்றால் வங்கியின் கண்ணியம், கோடிக்கணக்கான நஷ்டம். இதற்கு பொறுப்பு யார் ஏற்கப் போகிறார்கள்? சதீஷ் முதல் முறையாக நேரடியாக பார்வையை உயர்த்தி சொன்னான், நான் சரி செய்து விட்டால்? பிரகாஷ் சிரித்தார். அப்படியானால் என்ன? உனக்கு பரிசு வேண்டுமா? இல்லை, நீங்களே சொல்லுங்கள். சரி, இந்த சிறுவன் உண்மையிலேயே இந்த சிக்கலை தீர்க்க முடிந்தால் நான் இவனுக்கு 10 கோடி ரூபாய் தர தயார் என்றார். அறையில் அசைவு ஏற்பட்டது. யாரோ சொன்னார்கள், சார், நீங்கள் உண்மையில் சவால் விடுகிறீர்களா என்று. இல்லை, ஏனென்றால் இவன் ஒன்றும் செய்ய முடியாது என்று எனக்கு முழு நம்பிக்கை உண்டு. சார், நமக்கு நேரம் இல்லை. சதீஷ் திரைகளை பார்த்து சொன்னான், நீங்கள் விளைவை பார்க்கிறீர்கள், காரணத்தை பார்க்கவில்லை. அறையில் நிசப்தம் நிலவியது. அவன் ஒரு மூலையில் தெரிந்த நேர முறைமையை சுட்டி காட்டினான். ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் முன்பாகவே கணினி அமைப்பு நிற்கிறது. இது தானாக நடப்பதில்லை. பணம் திருடப்படவில்லை. அது தெரியாத இடத்திற்கு திருப்பி விடப்பட்டிருக்கிறது. கடிகார முட்கள் வேகமாக நகர்வது போல் தோன்றியது. சதீஷ் ஆழமாக மூச்சுவிட்டு அறையில் கொஞ்சம் முன்னேறினான். அவன் இப்போது அந்த பெரிய திரைகளுக்கு முன்னால் நின்றான். அங்கே சிவப்பு பச்சை எண்கள் ஓடிக்கொண்டிருந்தன. ஐடி குழுவினர் அமைதியாக நின்றார்கள். ஒரு சாலையோர சிறுவன் தங்கள் பிரச்சனையை புரிந்து கொள்ள முடியும் என்று யாருக்கும் நம்பிக்கை இல்லை. சதீஷ் கணினி அருகே நின்ற ஒரு பொறியாளரிடம் சொன்னான், இணைய தொடர்பு இல்லாத ஒரு கணினி அமைப்பை எனக்கு தாருங்கள். பொறியாளர் தயங்கியபடி ஒரு உள்ளக கணினியை அவன் பக்கம் நகர்த்தினார். அறையில் எல்லோருடைய பார்வையும் சதீஷ் மீதே இருந்தது. சதீஷ் எந்த இரைச்சலும் இல்லாமல், எந்த அவசரமும் இல்லாமல் மெதுவாக சில கட்டளைகளை தட்டினான். அவன் முன்பே தெரிந்து கொண்டவன் போல் தோன்றியது. திரையில் ஒரு வரைபடம் தெரிய தொடங்கியது. எண்களுக்கு பதிலாக தரவின் பாய்ச்சல் தெரிந்தது. பிரகாஷ் திகைத்தார். இது என்ன திறந்து விட்டான்? சதீஷ் திரையை சுட்டி காட்டினான். இது கணக்குகளின் தரவு அல்ல, பணம் சுழல்கிற அந்த பாதையின் வரைபடம் இது. யாரோ கேட்டார்கள், சுழல்கிறது என்றால்? அதாவது பணம் போய்விடவில்லை, இங்கேயே வந்து சிக்கி கொண்டிருக்கிறது. அறையில் முணுமுணுப்பு பரவியது. பிரகாஷ் முன்னேறி திரையை பார்த்தார். இது எங்கள் கணினி அமைப்பின் ஒரு பகுதியே இல்லையே என்றார். சதீஷ் சொன்னான், ஏனென்றால் இந்த இடத்தை கணினி அமைப்பை தானாக உருவாக்கி இருக்கிறது. நித்யாவின் குரல் வெடுவெடுத்தது. இது தீர்க்கப்படாவிட்டால் கணினி அமைப்பை இந்த பாதையை அழித்துவிடும். பிறகு பணம் யாருக்கும் சொந்தமில்லை. இதை தடுக்க எவ்வளவு நேரமாகும்? அறையில் யாரும் பேசவில்லை. சதீஷ் திரையில் வேகமாக தொடர்ந்தான். அவன் செயல்கள் எந்த திட்டமும் இல்லாமல் தோன்றின. ஆனால் ஒவ்வொரு கட்டளையும் குறிப்பிட்ட இலக்கை நோக்கி இருந்தது. சில நிமிடங்கள் கழித்து திரையில் ஓடிக்கொண்டிருந்த எண்கள் நின்றன. 1 வினாடி, 2 வினாடி. திடீரென திரையின் ஒரு பகுதியில் ஒரு புதிய வரிசை தோன்றியது. எண்கள் திரும்பி வந்தன. மெதுவாக முதலில் 1 கோடி, பிறகு 10 கோடி, 50 கோடி. கடைசி தொகையும் சரியான இடத்திற்கு திரும்பிய போது பிரகாஷ் நாற்காலியில் சாய்ந்தார். இதை எப்படி செய்தாய்? நான் புதிதாக ஒன்றும் செய்யவில்லை. சிக்கலாக இருந்ததை நேராக்கி விட்டேன். நீங்கள் பரிசு பற்றி பேசினீர்கள், 10 கோடி. பிரகாஷ் அதை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்றார்.
அடுத்த முறை யாரையும் அவரது நிலைமையை பார்த்து முடிவெடுக்காதீர்கள். அறையில் சில நேரம் யாரும் பேசவில்லை. திரையில் இப்போது எல்லா எண்களும் நிலையாக இருந்தன. கணினி அமைப்பு சாதாரணம் என்று காட்டியது. ஆனால் மக்களின் முகங்கள் இன்னும் உறைந்திருந்தன. அவர்களுக்கு மகிழ்ச்சி இல்லை என்று அல்ல, இப்போது நடந்தது எந்த வகையில் வைக்கப்பட வேண்டும் என்று புரியவில்லை. ஐடி தலைவர் பிரகாஷ் தனது நாற்காலியிலிருந்து எழுந்து தண்ணீர் குடித்தார். அவர் கைகள் வெடுவெடுத்தன. அவர் சதீஷை பார்த்தார். நான் சொன்னேன் 10 கோடியை பற்றி. அறையில் சிலர் திடுக்கிட்டார்கள். நித்யா ஏதோ சொல்ல முயன்றாள். ஆனால் பிரகாஷ் கையை உயர்த்தி அவளை நிறுத்தினார். இல்லை, நான் கிண்டலாக சொல்லவில்லை. இது வங்கியின் வாக்குறுதி அல்ல, என் வாக்குறுதி. ஒரு இளைய மேலாளர் மெதுவாக சொன்னார். சார், இது மிகப்பெரிய தொகை. ஊடகங்களை பிரகாஷ் அவர் பார்த்தார். இன்று இந்த சிறுவன் இங்கே இல்லை என்றால் ஊடகங்கள் நம்மை நாசமாக்கி இருக்கும். உனக்கு 10 கோடி கிடைக்கும், இன்று இல்லை என்றால் நாளை என்றார். சதீஷ் எந்த உற்சாகமும் காட்டவில்லை. கண்களில் ஒளியோ முகத்தில் மகிழ்ச்சியோ இல்லை. அவன் சில வினாடிகள் மௌனமாக இருந்தான். பிறகு அவன் கேட்டான். சார், நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? கேள் என்றார் பிரகாஷ். நான் இந்த சிறுவனாக இல்லாமல் சூட்டுடன் வந்திருந்தால், பட்டம் வைத்திருந்தால், அப்போதும் நீங்கள் என்னை இப்படியே சந்தேகத்துடன் பார்த்திருப்பீர்களா? அறையில் மீண்டும் அமைதி. இந்த கேள்வி எந்த திரையிலும் இல்லை, எந்த கோப்பிலும் இல்லை. ஆனால் அதுவே எல்லாவற்றிலும் கனமானது. பிரகாஷ் சொன்னார். அநேகமாக இல்லை. அப்படியானால் 10 கோடி எனக்கு வேண்டாம். நீ என்ன சொல்ல விரும்புகிறாய்? நீங்கள் உண்மையிலேயே ஏதாவது கொடுக்க விரும்பினால் அடுத்த முறை எந்த சிறுவனும் உள்ளே வருவதற்கு அதிர்ஷ்டத்தை சோதிக்க வேண்டியதில்லாத ஒரு அமைப்பை உருவாக்குங்கள். நீ பணத்தை விரும்பவில்லையா? பணம் என் வாழ்க்கையை கொஞ்சம் எளிதாக்கும். ஆனால் என் சிந்தனை மாறினால் பலருடைய வாழ்க்கை மாறிவிடும். பிரகாஷ் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். பிறகு ஆழமாக மூச்சுவிட்டு சரி என்று சொன்னார். அனைவரும் அவரை பார்த்தார்கள். 10 கோடி ரூபாய் யாரொருவரின் கணக்கிலும் போகாது. ஒரு நிதி அறக்கட்டளை உருவாக்கப்படும். சாலையோரத்தில் வாழும் குழந்தைகளுக்கான பயிற்சி, கல்வி மற்றும் அவர்களின் தேவைகளை நிறைவேற்றப்படும். இந்த சிறுவன், அவன் இதன் ஒரு பகுதியாக இருக்க மாட்டான். அவன் இதற்கு காரணமாக இருப்பான். அவன் தன் சாக்கையை எடுத்து கதவை நோக்கி நடந்தான். நித்யா பின்னால் இருந்து கேட்டால், சதீஷ், உனக்கு எப்போதாவது உதவி தேவைப்பட்டால் என்றாள். அதற்கு சதீஷ், எப்போது யாரும் கேட்காத போதுதான் உதவி தேவைப்படுகிறது. இன்று நீங்கள் கேட்டீர்கள், அதுவே போதும். சிறிது நேரம் கழித்து வங்கியின் கணினி அமைப்பு முழுமையாக நிலைத்திருந்தது. எல்லா பணமும் சரியான கணக்குகளுக்கு திரும்பி இருந்தது. ஐடி குழுவினர் மற்றும் மற்ற ஊழியர்களின் முகங்களில் நிம்மதி தெரிந்தது. யாரோ மெதுவாக சொன்னார்கள். ஒரு சாதாரண சிறுவன் இப்படி ஒன்றை புரிந்து கொள்ள முடியும் என்று நாங்கள் எண்ணியதே இல்லை. அந்த நாளுக்கு பிறகு நகரம் சில நாட்களுக்கு சாதாரணமாக இல்லை. செய்தித்தாள்களில் ஒரே செய்தி, அடையாளம் தெரியாத சிறுவன் வங்கியை மூழ்கடிப்பதிலிருந்து காப்பாற்றினான். ஆனால் அந்த சிறுவன் யார் என்பது யாருக்கும் சரியாக தெரியவில்லை. இது எல்லாம் கட்டுக்கதை. செய்தித்தாள்கள் எதையும் போடுவார்கள். ஆனால் உண்மையாக இருந்தால் அந்த பையன் மிகவும் புத்திசாலியாகத்தான் இருக்க வேண்டும். அவன் மீண்டும் அதே பாலத்தடியில் அமர்ந்திருந்தான். அதே இடத்தில் இயந்திரங்களின் சத்தம் இன்னும் வந்து கொண்டிருந்தது. வேறுபாடு என்னவென்றால் இப்போது மக்கள் அவனை பார்த்து நின்றார்கள், கூர்ந்து பார்த்தார்கள், முணுமுணுத்தார்கள். சில நாட்கள் கழித்து வங்கியில் ஒரு உள்கூட்டம் கூட்டப்பட்டது. இந்த முறை விஷயம் பணம் அல்ல, ஆபத்து அல்ல. விஷயம் முடிவுகள் எப்படி எடுக்கப்பட வேண்டும். யாரோ சொன்னார்கள், நாங்கள் கணினி அமைப்பில் அதிக நம்பிக்கை வைத்து விட்டோம். யாரோ சொன்னார்கள், இல்லை, நாங்கள் கணினியை நம்பிக்கை வைக்கவே கற்றுக் கொடுக்கவில்லை. அதே கூட்டத்தில் முதல் முறையாக ஒரு மூத்த அதிகாரி சொன்னார், நாம் அந்த சிறுவனை மீண்டும் அழைக்க வேண்டும். ஆலோசகராக அல்ல, ஒரு கண்ணாடியாக. யாரும் எதிர்க்கவில்லை. சதீஷுக்கு அழைப்பு வந்தது. அவன் வங்கிக்கு வந்தபோது எந்த கேமராவும் இல்லை, எந்த ஊடகமும் இல்லை, எந்த இரைச்சலும் இல்லை. ஒரு வட்ட மேசை மட்டுமே. முதல் முறையாக சதீஷ் பேச்சை கேட்க வந்த சிலர் மட்டுமே. சதீஷ் தொடங்கவில்லை. அவன் காத்திருந்தான். சிறிது நேரத்திற்கு பிறகு ஒருவர் பேசினார். நாங்கள் கணினி அமைப்பை உருவாக்குகிறோம், தவறுகள் குறைய. ஆனால் ஒவ்வொரு முறையும் அதே தவறை திரும்ப செய்கிறோம் என்றார்கள். சதீஷ் சொன்னான், ஏனென்றால் நீங்கள் விளைவை சரி செய்கிறீர்கள், காரணத்தை சரி செய்யவில்லை. அவன் விளக்கினான். கணினி அமைப்பு எப்படி மெதுவாக அதை அதிகம் பயன்படுத்துவோருக்காகவே ஆகிவிடுகிறது. அதிகம் பயன்படுத்துபவர்களே அதிக சக்தி வாய்ந்தவர்கள் ஆகிறார்கள். அப்படியானால் பலவீனமானவர்கள் கணினி அமைப்பில் இல்லை. ஆனால் கணினி அமைப்பு அவர்களுக்காகவே இருக்க வேண்டும். அந்த நாளில் எந்த குறியீடும் மாற்றப்படவில்லை, எந்த சர்வரும் தொடப்படவில்லை. அந்த நாளில் சிந்தனை மாறியது. நகரம் உண்மையான மாற்றம் என்ன என்பதை கற்றுக்கொண்டது. இந்த கதை தொடங்கிய இடத்திலேயே முடிந்தது. நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்னவென்றால்,
ஒரு மனிதனின் மூளையை நம்ப வேண்டுமே தவிர கணினியின் மூளை நம்புவது அல்ல. சில நேரங்களில் நாம் நம்பக்கூடிய கணினியை தவறு செய்யக்கூடும். ஆகவே உயிரற்ற கணினியை நம்புவதை விட உயிருள்ள ஒரு மனிதனை நம்புவது மேல். மனிதன்தான் தவறு செய்வான் என்பதல்ல, சில நேரங்களில் கணினியும் தவறு செய்யக்கூடும் என்பதை உணர்த்துகிறது இந்த கதை. இந்த கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.